அம்மா, நீங்க மீராம்மா, நீங்க பேசலாம். சரி. அனைவருக்கும் காலை வணக்கம். மிக அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறீங்க. இன்று சவால்களை சந்திப்பது கணவனா மனைவியா? இப்ப பழனிசாமி பேசிட்டு போனாரு, அவரே நிறைய முறை சொல்லியிருக்காரு, இக்கட்டான சூழ்நிலையில எல்லாமே மனைவி அவங்கள நல்ல கை கொடுத்து உதவி இருக்காங்க. ஆனா பட்டிமன்றத்துக்கு பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவன் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்காரு. உண்மையிலேயே எல்லா இடத்திலையும் நம்ம ஒரு சிந்தித்து பார்த்தால், காலையில் இருந்து அன்றாட நிகழ்வுகள் ஆனாலும் சரி, முக்கியமான தருணம் ஒரு திருமணம் ஆனாலும் சரி, எந்த பண்டிகை ஆனாலும் சரி, விழா ஆனாலும் சரி, அதற்கு சவால்கள் சொல்லியிருக்கோம். அந்த என்னென்ன மாதிரி பொருளாதாரத்துல சவால்கள் வந்தாலும், அல்லது அந்த உறவினர்களால ஏதாவது பிரச்சனை வந்தாலும், அல்லது வேறு எந்த மாதிரி ஒரு வந்தாலும் அதற்கான அருமையான தீர்ப்பை கொடுத்து அந்த இடத்த சுமூகமா சரி பண்ணக்கூடியது ஒரு பெண் தான், மனைவி தான். அத எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம நடுவரையாவும் அவங்க மனைவி இன்றைக்கு வரைக்கும் போட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அதுதான். ஆனா நம்ம இப்ப பட்டிமன்றம்னா 2 அணி இருக்கணும், அதுக்கு பேசணுங்கிறதுனால அவங்க பேசிட்டு போறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எல்லாத்துலயும் அப்படி இன்று பேசுறது கூட அந்த இதையும், அதாவது அந்த தூண்டுதலையும் ஊன்றுகோலையும் எல்லாமாவும் இருக்கிறது மனைவிதான். இன்றைக்கும் பழனிசாமி ஐயா நந்தா கல்லூரிக்கு பேராசிரியரா இவ்வளவு இளமையா இப்படி போயிட்டு வராருன்னா அதுக்கு அவங்க மனைவி ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத அவர் மனசுக்குள்ள ஒத்துக்குவாரு. ஆனா வெளியில இப்படி சொல்றாரு. அதுதான். அதே மாதிரி தஞ்சைதாசன் ஐயா நான் சொல்றேன், இப்படி எல்லா கணவர் மாட்களையும் நீங்க எடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மனைவிதான். சரி, இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு மனைவி ஒரு பொருளாதாரத்துல அவங்களும் கை கொடுக்குறாங்க. கரெக்டா? அடுத்து இன்றைக்கு போய் பள்ளியில விடுறது முத்துவேல பென்சிராம ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி பள்ளிக்கு இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, பள்ளியில கொண்டு போய் விடுற குழந்தைங்களை முக்காவாசி பேர் பெண்கள் தான். அம்மா தான் என்ன படிக்கிறாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, என்ன அவங்க பண்றாங்க. உண்மையா எல்லா விஷயத்திலையும் அவங்க அவ்வளவு தைரியமாகவும் அவ்வளவு திறமையாகவும் போய் கேட்டு அழகா சொல்லி கொடுத்து அடுத்தடுத்து என்ன செய்யறது அப்படிங்கறத பாக்குறது மனைவியா தான் இருக்கா. சரி, இது பள்ளிக்கூடத்துக்கு. அடுத்து பொருளாதாரத்தை அவங்களே வீட்டு வேலையும் பார்த்துட்டு அடுத்து போய் சம்பாதிச்சுட்டு வராங்க. அது பொருளாதாரத்துக்கும் உதவுறாங்க. அடுத்து வீட்டுல பெரியவங்க இருந்தா என்னதான் பாசமா அம்மா அப்பாவோட கணவன்மார்கள் இருந்தா கூட அவங்களுக்கே என்ன மாத்திரை கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், எப்ப டாக்டர்கிட்ட திருப்பி கூட்டிட்டு போகணும், இந்த மாதிரி எதுவும் அவங்க ஞாபகம் வச்சு செய்யறது இல்லைங்கிறத உண்மை. அது எந்த வீட்டுல கேட்டாலும் அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனைவி அந்த ஸ்தானத்துல இருக்கிற அந்த பெண்களுக்கு தான் அது தெளிவா தெரியுது. அவங்கதான் அடுத்தடுத்து என்னென்ன மாத்திரை கொடுத்து என்ன செய்யணும் என்னங்கிறத. உடல்நிலை ஆரோக்கியம் கணவனுக்கும் பார்த்துக்கொள்ளு. தன்னுடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் கணவனுடைய ஆரோக்கியம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க கூடிய பெண்கள் தான் அதிகம். அது மனதார நம்ம ஒத்துக்கணும். அடுத்து குழந்தைகள்னு வந்துருச்சுன்னா குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு நாளைக்கு திருமணம்னா அதுக்கு எப்படி எல்லாம் சேமித்து வைக்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கவனித்து பார்த்தால் மனைவிதான் அதிகமா கருத்துள்ளவளா. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு வீட்டிலேயே அத்தனை வேலை செஞ்சாலும், எத்தனை வெளியிலேயே அத்தனை நிர்வாகம் பண்ணாலும், திறமையா இருந்தாலும் அவங்க கட்டாயமா வீட்டுல இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும், வீட்டுல ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தாலும், ஒரு குழந்தை இருந்தாலும், அதே மாதிரி வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் அத்தனை மேலையும் அக்கறையா இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடியவள் மனைவியே. எந்த ஒரு ஆணும் தனி குடும்பமா இருந்தாலும் அது கூட்டு குடும்பமா இருந்தாலும் தைரியமா வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நம்ம ஆட்டோகிராஃப் ஸ்னேகா மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அவளை நீங்க நல்லா வரலாம் அப்படின்னு ஊக்கப்படுத்தி நீங்க செய்யுங்க, அதுல கட்டாயமா முன்னேறி வந்துருவீங்க
அதுல எந்த தயக்கமும் வேண்டாம், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனைவிதான் சவால்களை சந்திக்கிறதுக்கு கணவர் உடைந்து போனாலும் அந்த இடத்துல இருக்காங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சவால்களை சமாளிப்பதற்கு உதவுவது, அதை காப்பாற்றுவது எக்காலத்திலும் மனைவியே 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 என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி ஐயா. ரொம்ப அருமையா பேசினாங்க அம்மா. அம்மாவை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஐயா. ஈரோடு ஆச்சே பேச்சில கம்மியா இருக்குமா? ரொம்ப சிறப்பா பேசணும் மகளே.